ரதி அருணா கிட்ட இன்டர்ன் ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அது எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்க, எனி டைம் காம்படிஷன் மூட்லயே தான் இருக்காங்கன்னு சொன்னதும், அப்படி இருக்கிறது நல்லது தானேன்னு சொன்னா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மேம். தேஜுவும் ரீனாவும் யாரு ஃபைல ஃபர்ஸ்ட் எடுக்கிறான்றதுலயும், பேஷண்ட்டுக்கு ஸ்கேனர் எடுக்க போறதுல கூட நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்றதுலயும் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரதி ஒரு சின்ன பையன் கேஸ்ல அந்த பையன் கேக்குறானேன்னு, அந்த பையன் என்னோட டாக்டரை நானே செலக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்க, இதுல என்ன இருக்கு நீயே செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ராக்கியையும் குணாவையும் மாட்டி விட்டுருப்பா. நீங்க அந்த பையன்கிட்ட அப்படி சொன்னதுனால அவன் இவங்க 2 பேரை வச்சு அவனோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்றா. அப்புறம் நவீன பத்தி கேட்க அவன் அவனோட வேலை எல்லாத்தையுமே கரெக்டா தான் பாக்குறான்னு சொன்னாலும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்னு சொல்லிட்டு போறா. இங்க மதன் தேஜுவுக்கு கால் பண்ணி ஏதாவது பிளான் பண்ணிருக்கியான்னு கேட்க, தேஜு உடனே எல்லாத்தையும் பண்ண முடியும்னா எப்படி பண்றதுன்னு கேக்குறா. நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி, நீ எதுனாலும் ரதி கிட்ட இருந்து உன் வேலையை ஆரம்பிச்சிடாத. அவ ரொம்ப ஸ்மார்ட், உன் பிளானை ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அதனால நீ அர்ஜுன் கிட்ட இருந்து உன்னோட வேலையை ஆரம்பின்னு சொல்ல, யாரையுமே குறைச்சி எடை போட்டுற கூடாது. நீங்க அப்படி ஆரம்பிச்சு அது வேலைக்கு ஆகலன்னு சொல்லி தானே என்கிட்ட மறுபடியும் வந்திருக்கீங்க. என்னை என் இஷ்டத்துக்கு விடுங்க, கழகத்தை எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றா. சரி, எது பண்றதுனாலும் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இங்க ரீனா கிட்ட ரதி பேஷண்டோட ஃபைல்ஸை கொடுக்க வர, அடிக்கதான் வர்றாங்களோன்னு நினைச்சு கன்னத்துல கைய வைக்க, இத பார்த்து தேஜு என்னாச்சு உனக்கு ஒன்னும் ஆகலைன்னு கேட்க, சாரி நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ரதியும் அந்த ஃபைல்ஸை தேஜு கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் ரீனாவை கூப்பிட்டு, என்ன எல்லாரும் முன்னாடி சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இனிமேல் சித்திவி விஷயத்துல நீ தலையிடவே கூடாது. 3 நாள் வீட்டுல வந்து தங்கிட்டா நீ அவங்களுக்கு அக்காவாயிருவியா? எப்ப நீ என் லைஃப்ல வந்தியோ அப்போல இருந்து பிரச்சனையாவே தான் இருக்குன்னு சொல்ல, ஓ இப்ப மொத்த தப்பையும் என் பக்கம் திருப்பியாச்சு. சித்திவி விஷயத்துல நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இனிமேல் உங்க ஃபேமிலிலையும் உங்க லைஃப்லயும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். அதே மாதிரி என் லைஃப்லயும் இனி நீங்க தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.